நான் அந்த காதர் பாய் பிரியாணி சாப்பிட தான்ப்பா போனேன். அப்படின்னு ஸ்டார்ட் ஆனது தான் இந்த பிரைடல் ஒர்க். ஸோ வலிமாக்காண்டி புக் பண்ணியிருந்தாங்க கம்பத்துலருந்து. ஸோ தொடர்ந்து பிரைடல் ஒர்க். அதுலயும் எங்க அக்கா தான் என் கூடயே வந்துட்டு இருந்தாங்க. 2 பேருமே சரியா டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா டெய்லியும் கம்பம் போயிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. தொடர்ந்து புக்கிங் இருந்ததுனால. ஆனா தேனிக்குள்ள இந்த மாதிரி நேச்சர பார்த்துட்டே போகும்போது நம்மளுக்கு அலுப்பே தெரியாது. ஏன்னா அவ்ளோ சூப்பரா இருக்கும். சில்லுன்னு காத்தடிக்கும். அன்னைக்கு அவ்ளோ காத்துங்க. என் ஃபோனே கீழ விழுந்துரும் போல அப்படி காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு வழியா கம்பம் ரீச் ஆயிட்டோம். பிரைட் வீட்டுக்கும் போயிட்டோம். இதுதான் பிரைடோட அவுட்ஃபிட். ஸோ அன்னைக்கு போனதுமே கடகடன்னு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரைட் கேட்டது நிக்காக்கு போட்ட மாதிரி நல்ல ஸ்கின் ஃபினிஷா சட்டிலா கேட்டிருந்தாங்க. ஹேர் வந்து பன் போட்டாச்சு. ஏன்னா ஹிஜாப் கட்டுறதுனால அந்த மாதிரி போட்டா தான் நல்லா இருக்கும்ன்ட்டு. அவங்க கேட்ட மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட சூப்பரா பண்ணி குடுத்தாச்சு. பிரைடோட சிஸ்டர் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒர்க் நல்லா இருக்கிறதுனால நிக்காக்கு புக் பண்ணியிருந்தாங்க. தென் மாப்பிள வீட்ல இருந்துமே வலிமாக்கு நம்மளே புக் பண்ணிட்டாங்க. இவங்க எடுத்திருந்த பேக்கேஜ் ஃப்ரீ பிரைட்ஸ்மேட் மேக்கப் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்களோட சிஸ்டர் இன் லாக்கு மேக்கப் பிளஸ் ஹிஜாப் டிராப் பண்ணி குடுத்தாச்சு. நெறைய பேர் ஆல்ரெடி புக் ஆன டேட்டுக்கு வந்து கேட்குறீங்க. ஸோ நான் ஒரு ஆளா தான் பண்ணிட்டுருக்கேன். டீமா இருந்தா கண்டிப்பா வந்து பண்ணி குடுத்துருவேன். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க.